இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கும் இதுக்கப்புறம் போட போற வீடியோஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது என்னன்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு. அதாவது மக்களே, ஆவேசம் ரிவ்யூ ஃபுல்லா பாக்குறவங்க மனுஷங்க, அதோட சேர்த்து ரோமியோ பட ரிவ்யூவும் ஃபுல்லா இந்த சேனல்ல போய் பாக்குறீங்க பெரிய மனுஷங்க. கிரிஞ்சா இருந்தாலும் அதாங்க நெசம். எனக்கு வேற வழி தெரியலைங்க இந்த ரெண்டு வீடியோவையும் ஃபுல்லா பார்க்க வைக்கிறதுக்கு. கலகல கல கலாட்டா 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 கலாட்டா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்க கான்வர்சேஷன்ல நீ சொல்றதுதான் தப்பு, நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு போயிட்டு இருக்க கான்வர்சேஷனுக்கு நடுவுல வெயிட் அ மினிட் ஃபார் 2 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கான்வர்சேஷனை அங்கேயே பாஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணி பாருங்க. கொஞ்சம் தெளிவு அந்த கான்வர்சேஷன்ல இருக்கும். கோவத்தை தாண்டி நம்ம எதுக்காக சண்டை போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கும் வரும், ஆப்போசிட்ல நம்ம கூட ஆர்கியூ பண்றவங்களுக்கும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். சப்ப மேட்ரு, ஃபிஷ் வாட்டர். ஆவேசம் ஆவேசம் எஸ் ரோமஞ்சம் எடுத்த அதே ஜித்து மாதவன் தான் இந்த படத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இப்போ ஏப்ரல் 11 ரம்ஜான் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான், ஈத் முபாரக். இந்த படம் பாத்தீங்கன்னா புதுசா சேர்ந்த காலேஜ் பசங்க சம்பந்தமே இல்லாத ஒரு கேங்ஸ்டரோட எப்படி சேர்ந்து அவங்களோட லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாட் தான் இந்த ஆவேசம் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஷோவா ஃபகத் ஃபாசில் சூப்பரா மனுஷன் பிரிச்சு எடுத்திருக்காரு. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், லிபர்ட்டி கொடுத்துட்டாருங்க. இந்த படம் என்னதான் ஒரு ப்ரொடியூசரா இருந்தாலும் என் கேரக்டர் ரங்கா கேரக்டர் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், உனக்கு என்ன தோணுது எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. அந்த ஃப்ரீடத்தை ஃபுல்லா எடுத்துட்டு அந்த ரங்கா கேரக்டரை எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா ஒரு சைக்கோத்தனமா கேரக்டருக்கு இருக்கிற எல்லா விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே ஃபுல்லா த்ரூ அவுட் த மூவி அந்த கேரக்டரோட ஜேர்னி ஆர்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா அந்த ஆர்க் முடிஞ்சிருக்கு. என்னடா பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெரிய சீனை ஒரு சின்ன எமோஷனால ஃபகத் ஃபாசிலோட கன்வே பண்ண முடியும்னா ஒரு பிளாஷ்பேக்கே இல்லாம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண ஸ்கிரீன் பிளே விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கட்டுக்கதைகளா கேட்ட விஷயத்த நீ நம்பணும் அப்படின்னு திணிக்காம இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய சீன்ஸ்ல எடுக்கலைங்க. ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லயே கன்வே ஆகிருது. அந்த விஷயத்துல இந்த ஆவேச படத்தை பாராட்டியே ஆகணும். அண்ட் கேரக்டர்ஸுங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு பார்த்தோன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி கிரௌட் ஹேண்ட்லிங் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே படம் பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது ரொம்ப பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் அந்த சீனை விட்டு தள்ளி இருந்தா அந்த சீனோட கனெக்ட், அந்த எமோஷன் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகாது. அந்த விஷயத்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்துல அது ஒரு சீனா மட்டும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு போயிருவாங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஒர்க்குமே சூப்பரா பண்ணியிருக்காங்கிறது நோட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸுங்க எனக்கு பிளைண்டா போய் பார்த்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல. கலாட்டான்னு ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த சாங்கை மட்டும் தான் கேட்டு போனேன், ட்ரெய்லர் கூட பார்க்கல. எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த 3 பசங்க, ஃபகத் ஃபாசில் கேங்ல வேற அம்பனுங்கிற கேரக்டர் அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர், அது யாருன்னு நான் ரிவீல் பண்ண விரும்பலன்னு நீங்க ட்ரெய்லர் பார்க்கலனா எல்லாமே அந்த சர்ப்ரைஸ் கேரக்டரோட சேர்த்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. சும்மா கதைக்கு இந்த கேரக்டர் தேவை அப்படின்னு இல்லாம அந்த கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இந்த கேரக்டர் வச்சு நான் இதை சொல்றேன் பாரு அப்படின்னு ட்ரை பண்ணாம இந்த கதைக்குள்ள லீனியரா என்னால என்ன ட்ரை பண்ண முடியும், அதுவும் ஆடியன்ஸ்க்கு பாக்குறதுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டி அந்த எல்லா கேரக்டர்ஸோட டிராவலுமே ஆடியன்ஸ் கூட சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கு. வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸுங்க எல்லாரும், குறிப்பா அந்த 3 பசங்க, அதுலயும் பிபி சாந்தன் அப்படின்னு 2 கேரக்டர்ல நடிச்சவங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட ஸ்டண்ட் ஒர்க்குங்க
ஒரு கமர்ஷியல் படத்துல எப்படி ஸ்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு பேக்ரவுண்ட் பில்டப்ஸ் வந்து எப்படி வந்து படத்துல செட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு லாஜிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆவேசம் படம்னே சொல்லலாம். ஸ்லோ மோஷனா இருந்தாலும் அந்த ப்ராப்பர் ஸ்லோ மோஷனுக்கு ஆடியன்ஸோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்லோ மோஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டன் சீக்வன்ஸ்ல. அந்த இடத்துலயுமே வந்து இந்த படத்துல சீரியஸா எங்கேயுமே மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீரியஸான விஷயத்தையுமே வந்து ஒரு மாதிரி டார்க் ஹியூமர் கலந்து காமிக்கலா தான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல காமெடி எல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்லயே பாத்தீங்கன்னா மலையாள படங்கள் அஜ்மீர் பாய்ஸ் வந்து கொடைக்கானல் நடக்கிற கதை, பிரேமலு ஹைதராபாத்ல நடக்கிற கதை, அதே மாதிரி ஆவேசம் பெங்களூர்ல நடக்கிற கதை. என்னதான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனாலும் அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி யூஸ் பண்ணாம ரோமன்சம்ல எப்படி வந்து ஜித்து மாதவன் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஆவேசத்திலையும் வந்து கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் சுஷின் சாம் ரொம்ப டீசென்டான ஒர்க்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 4-5 சாங் வந்து படத்துல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணாமே வந்து சீனோட பிளெண்ட் ஆகி பயங்கரமா எடுத்து கொடுத்திருக்காரு டைரக்டர் ஜித்து மாதவன். எல்லாமே இருக்குங்க படத்துல. டான்ஸ், எமோஷன், சென்டிமெண்ட், ஹியூமர், டார்க் காமெடி, ஒரு சைக்காட்டிக் வில்லனா இருக்கு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு மலையாள படத்துல ரொம்ப நாள் கழிச்சு. அதாவது இந்த படத்துல நான் இதை கவனிக்கணும், இதை கவனிச்சா இதை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட போட்டு குழப்பாம வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா பீஸ்ஃபுல்லா வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம், ரங்கன்னுங்கிற ஒரு கேரக்டர் ஸ்பாய்லரே இல்லாம வந்து ட்ரை பண்ற இந்த கேரக்டரா இருக்க சொல்றதுக்கு, ரங்கா அப்படின்னு ஃபகத் ஃபாசில் பிளே பண்ண கேரக்டரை ஒரு லயனோட நீங்க கம்பேர் பண்ணலாம். ஐ மீன் ஒரு அனிமலோட கம்பேர் பண்ணீங்கன்னா, அனிமலுக்கு பாத்தீங்கன்னா 5 அறிவு தான், 6 அறிவு உள்ள மனிதன் அந்த ஒரு அறிவு என்ன, அப்படி மனிதனுக்கு இருக்கிற அந்த ஒரு அறிவு என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து என்னதான் நீ சிங்கமா இருந்தாலும் உனக்கு 5 அறிவு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு போய் ரங்காங்கிற கேரக்டர்ல டெவலப் பண்ணியிருக்காரு ஜித்து மாதவன். இந்த படத்துல இருக்கிற மெயினான நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த படத்துல எந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஆரம்பிச்சாங்களோ அது நடுவுல கொஞ்சம் தேங்கி நின்ன மாதிரி இருந்துச்சு. அந்த சீன்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளேல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த படம் பிராட்வே சினிமாஸ்ல இருக்கிற எபிக் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். மேலேயும் கீழேயும் கிராப் பண்ணாலும் அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து என்னால ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து கவனிக்க முடிஞ்சு. சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. சப்டைட்டில்ஸ் புக் மை ஷோல வந்து இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனா படத்துல சப்டைட்டில்ஸோட தான் வந்து எபிக் ஸ்கிரீன்ல வந்து பிராட்வே சினிமாஸ்ல ஓட்டுறாங்க. நம்பி சப்டைட்டில்ஸ் நம்பி படம் பார்க்க வரவங்க தாராளமா நீங்க வந்து பிராட்வே சினிமாஸ்க்கு வந்து பார்க்கலாம். எபிக் ஸ்கிரீன்ல நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வர சில காமிக்கல் சீன்ஸ் வந்து நிறைய பேர்த்து கூட கனெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். பட் இதெல்லாம் நம்புற மாதிரியேங்க இருக்கு. லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு மேபி இந்த படம் கனெக்ட் ஆகாம கூட போகலாம். மத்தபடி பெரிய ஃபிளாஸ் இந்த படத்துல எனக்கு பெருசா தெரியல. இந்த ஆவேசம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. ஆவேசம் yet another entertaining film from Indian industry, not from South Indian industry nor Malayalam industry, from Indian industry to இன்டர்நேஷனல் சினிமாஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.